பெற்ற நம்ம நன்மைக்கு தான் இது. அப்படி நடந்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்கள்ல பெரும்பாலானவர்கள் வாரத்துக்கு ஒரு காதல் தொழுகிறாங்க, தப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 90% பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த 10% முஸ்லீம்கள் கரெக்டான செய்யறாங்க, அது செய்யறாங்க. இந்த 10% பேருக்கு இருக்கக்கூடிய அந்த நிம்மதி, அந்த திருப்தி, அந்த நேர்மை, அந்த ஒழுக்கம் 90% முஸ்லீம் உங்களுக்கு இருக்காது. அது நீங்களே பார்க்கலாம், அனுபவத்தில் பார்க்கலாம். நான் கண்கூடாக பார்க்கணும். அது சகோதரிகள் கவனத்திற்கு, யாரோ கூட்டிட்டு வந்த உங்களுடைய மகன், 2 வயது மகன் நினைக்கிறேன், அவங்க தவறி போய் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. யாருடைய பிள்ளைன்னு பாருங்க. அது நம்ம பாதுகாப்புல தான் இருக்குது. அந்த பிள்ளை வாங்கிக் கொள்ளலாம். 2 வயது சிறுவன் இந்த முன்னாடி இருக்காங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட தான் வாலண்டியர்ஸ் வச்சிருக்காங்க. கொண்டு வந்துருங்க, அந்த பிள்ளைய கொண்டு வாங்க. அப்பதானே பாப்பாங்க. அந்த கேமரா அந்த பிள்ளைய கொண்டு போமா, அந்த கேமரா காட்டுங்க. எங்க போயிருக்காரு? கடைக்கு போயிருக்காரா? கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. சரி வச்சு தம்பி, நீங்களே வச்சுக்கிறீங்க. அந்த வந்துட்டார். ஓகே, சரி. அது பிள்ளைக்கு தான் இன்னும் வாங்க போயிருக்காரு. சரி சொல்லுங்கம்மா. என் பெயர் சி ரஞ்சிதம். நான் தொண்டு நிறுவனம் வச்சு நடத்துறேன். பெண்களுக்காக தையல் பயிற்சி, சாஃப்ட் ஐஸ், டெக்கரேஷன், அப்படி பல கைவினை பொருட்கள் ட்ரைனிங் நடத்திட்டு வரோம். இஸ்லாமிய பெண்களுக்காக காயல்பட்டினம், பாளையங்கோட்டையிலாம் அவங்க ட்ரைனிங் சென்டருக்கு அவங்க வர முடியாது, அவங்க இடத்துல போய் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கறதுல நடத்திட்டு வந்திருக்கோம். இப்போ கூட பனைக்குளத்தில் இஸ்லாமிய பெண்கள் தொடங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பிரதர் கேட்ட கேள்வியை தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். அவர் முந்திக்கிட்டாரு மைக் அங்கே போனதுனால. அதனால அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன். சார், இந்த முஸ்லீம்ல நிக்காஹ் பண்ணச்சுல ரொம்ப நல்லா வாழ்த்தி தொழுது பாத்தியெல்லாம் ஓதி பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்துல எல்லாம் இது பண்ணி செய்யறீங்க. அப்போ இது அந்த தாலி கட்டம்னால இது பண்ணச்சுல டைவர்ஸ் பண்ணச்சுல அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்கள் தரப்புல இவ்வளவு கொடுக்கணும்ட்டு ஜமாத்துல ஒரு ரெக்கார்டு எழுதுறீங்களா? அது ஏன் சார்? அதாவது டைவர்ஸ் பண்ணும்போது கொடுக்கறதுக்குன்னு ஒரு தொகை எழுதுறா சொல்றாங்க. அது அப்படி இல்லை. அதனுடைய சட்டத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு ஆண் பெண்ணு கல்யாணம் பண்றாங்கன்னா இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஆண்கள் பெண்களுக்குன்னு ஒரு தொகையை கொடுக்கணும். கல்யாணம் பண்ணும்போது பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்க கூடாது. கொடுத்தா தப்பு. அது கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. சரியான இஸ்லாமிய முறை என்னன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணும் பொழுது பெண்களுக்கு மகர் என்று சொல்லி அது ஒரு பரிசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது மாதிரியான ஒரு தொகையை கொடுக்கணும். அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டா அதை பெண்கள் தீர்மானிக்கணும். ஏன்னா இவன் நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டான்னா நம்ம சொந்த கையை கொண்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கெல்லாம் உணர்ந்து எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். அரபு நாட்டில எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு கேட்டா 5 லட்சம் 10 லட்சம் கேட்பாங்க. 5 லட்சம் 5 ரியால், ஒரு ரியால் 10 ரூபா, 50 லட்சம் ரூபா. அரபு நாட்டில ஒரு பெண்ணு கல்யாணம் பண்றாந்தா 50 லட்சம் ரூபா கையில வாங்கிட்டு தான் கல்யாணத்துக்கு அந்த பெண்ணு சம்மதிப்பா. இவன் விட்டுட்டு போனாலும் அவளுக்கு கவலை கிடையாது. 50 லட்சத்தை வச்சு என்னமோ எப்படி எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்ப அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை சவுதி அரேபியாவில் எல்லா அரபு நாடுகள்லயுமே பெண்கள் அந்த மாதிரி முன்கூட்டி அந்த ஜீவனாம்சம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி விவாகரத்துக்கு பிறகு கொடுத்தாண்டு வைங்க, கொடுக்கறது இல்ல ஒழுங்கா. விவாகரத்துக்கு பிறகு கொடுக்க சொன்னா என்கிட்ட இல்லைன்றான். கோர்ட்டு உத்தரவு போட்டாலும் கொடுக்க மாட்டான். இவன் இருந்தா தானே கோர்ட்டு கொடுக்க சொல்லு, இல்லைன்னு சொல்லிட்டா ஒன்னும் கொடுக்க முடியாது. அப்படி நிறைய பெண்கள் தெருவில் நிக்கிறாங்க. அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா மகர் என்ற முன் பாதுகாப்பு தொகை, முன் வைப்பு தொகை, அதை பெண்கள் வாங்கி கொள்ளணும், வாங்கி கொண்டுதான் திருமணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதை எங்க ஜமாத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை வாங்கி கொடுக்கறது இல்ல, ஏமாத்துறாங்க. ஜமாத்துல உள்ள பெரும்பாலான ஜமாத்துகள்ல பெண்களை ஏமாத்துறாங்க. உள்ளதை ஒத்துக்கிறதான் செய்யணும். ஜமாத்து செய்யறதுனால நாங்க சரி காண முடியாது. வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா இவன் எவ்வளவு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறானோ அதை எழுதிடுவாங்க கடன் போட்டு. நான் 1 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லுவான். அந்த 1 லட்சம் ரூபாய மகர்ந்து எழுதிடுவாங்க, வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எப்ப இதை வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா? விவாகரத்து மாதிரி பிரச்சனை வரும் பொழுது அதை வாங்கி கொடுப்பாங்க. வாழ்வதற்கு கொடுக்க சொன்ன தொகையை பிரிகிறது போது வாங்கி கொடுக்குறாங்க இவங்க. உண்மையில் அப்ப வாழ்ற பெண்ணுக்கு இல்லைன்னு ஆயிடுது. வாழக்கூடிய பெண்ணா இருந்தாலும் அவளுக்கு அந்த மகர் தொகை வாங்கிக்கணும். தலாக்கு விவாகரத்துக்கு உள்ள தொகை இல்ல. அது
ஆனா எங்க சமுதாயத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா மகருந்து எழுதிடுவாங்க, எழுதுனதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா உண்மையில என்ன செய்யணும்னா திருமணத்துக்கு முந்தைய அதை கொடுக்கணும், கொடுக்காம கடன் மகருந்து எழுதிடுவாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, கூப்பிட்டு வச்சு நீ இவ்வளவு எழுதிருக்கிற, அதை கொடுத்தா தான் மறு கல்யாணத்துக்கு நாங்க அனுமதிப்போம், இல்லைன்னா மறு நிக்காவுக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், ஊர்ல சேர்க்க மாட்டோம், செத்து போனா உன்னை அடக்கம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுக்க. அது ஒரு நன்மை தான், வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா அதை விட என்ன செய்யணும்னு கேட்டா முன்னாடியே கொடுக்கணும். விவாகரத்துக்காக வேண்டி உள்ளதுங்கிறத அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு வாங்கி கொடுக்கறதா இஸ்லாமிய முறை. இது இந்த மகரத்தான் நீங்க சொல்றீங்க, அதானே சொல்றீங்க? அது மகருங்கிற தொகை. வேற மைக்கி இங்கே குடிபெயர்க்கும் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராமநாதபுரம் டவுன்ல வசிக்கிறவன். நான் ஒரு லைப்ரரியாக இருந்து 33 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த மாதிரி வரலாற்றுகள் எல்லாம் அதிக அளவில் நான் விரும்பி படிச்சிருக்கேன். இப்ப நான் சில கேள்விகள் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அதுல எல்லாமே கேட்டாங்க, அதுக்கு தகுந்த பதிலும் ஏதோ நல்ல முறையில் நீங்க கொடுக்குறீங்க. அது உண்மையானதான், அதுல ஒண்ணு அப்பட்டமா மறுப்பறதுக்கு ஒரு வழி இல்லை. எங்க மதத்தை இஸ்லாமிய மதத்தை எடுத்தாலும் சரி, இந்துக்கள் எடுத்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் எடுத்தாலும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி பார்த்தோம்னா எல்லாம் ஒன்னா தான் வருது. ஆகையினால எல்லாருமே நம்ம ஒன்றுபட்டவர்கள் தான். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கான் சாஹிப் 17ஆம் நூற்றாண்டுல ஒரு வெள்ளாளர் குடும்பத்தில் பிறந்திருக்காருங்கிறது அதிகமா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அவரின் கான் சாஹிப்புக்கு இந்த தமிழ்நாட்டையே ஆண்டு அனுபவிச்சு போர்ல எல்லாத்திலையுமே சிறந்த வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க. அதனால அவரை வச்சே பொதுவாக நம்ம எல்லாருமே ஒன்றுதான், ஒரு இனம் தான். அதெல்லாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அடுத்தபடியாக ஒவ்வொரு ஊர்லயும் சிற்று கிராமம் இருந்தாலும் சரி, பெரிய டவுன்களா இருந்தாலும் சரி, இதுல ஒரு இந்து கோயில் இருந்தால் அது பக்கத்திலேயே தங்களுடைய முஸ்லீம் பள்ளிவாசலை கொண்டாந்து வச்சிடறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அதை பார்த்து கிறிஸ்தவ வைக்கிறாங்களோ, கிறிஸ்டினை பார்த்து நீங்க வைக்கிறீங்களோ, இது ஏன் இந்த மாதிரி ஒரே இடத்துல 3 விதமான இதுகளை தூக்கப்பட்டிருக்கிறங்கிறத அதுக்கு எனக்கு பதில் தேவை. ஐயா அவர்கள் என்ன பேர் சொன்னீங்க? சுந்தரபாண்டியனா? உக்ரபாண்டியன். உக்ரபாண்டியன் அவர்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க. எல்லா கிராமங்கள்லயும் ஒரு கோவில் இருந்துச்சுன்னு சொன்னா, கோயில் பக்கத்துல பள்ளியாசல் வச்சிடுறீங்க, கோவிலுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சு வச்சிடுறீங்களே ஏன்னு கேட்கிறாங்க. அது இதுல கோயிலுக்கு பக்கத்துல பள்ளி வரக்கூடாதுனோ, பள்ளிக்கு பக்கத்துல கோயில் வரக்கூடாதுன்னு நினைக்க தேவையில்லை. அந்த மக்கள் அதை சாதாரணமா எடுத்துக்கொண்டார்களே ஆனால், அதனால ஒரு பிரச்சனை வராது என்று இருக்குமையானால், அவங்களுடைய அந்த நல்ல பரந்த பணப்பான்மைக்கு ஏற்றவாறு வைக்கிறது தப்பு இல்லை. அதனால ஒரு விவகாரம் வறுமையானால் யாரா இருந்தாலும் தவிர்த்துக் கொள்ளணும். நம்ம சொல்ற அட்வைஸ் தான். அதாவது ஒரு கோயிலுக்கு பக்கத்துல பள்ளி வைக்கிறோம், அதனால நம்ம அண்ணன் தம்பிங்கிற அந்த உறவு கெட்டு போயிடும், நம்ம அடிச்சுக்கிட்டு சாவுவோம், நமக்குள்ள விவகாரம் வருமா? வேணாம், இன்னொருத்தர் வச்சுட்டு போறோம், அந்த இடத்துல வைக்கிறோம்னு இருக்குது. ஆனா ஒரு பள்ளிவாசம் இருக்குது, பள்ளிவாச பக்கத்துல கொண்டு போய் கோயில வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னா விட்டுருவோம். அதனால வரும்னா நம்ம மனுஷனத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம். எல்லாரும் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா, பிரச்சனை வராத வரைக்கும் எங்கேயும் எதையும் வைக்கலாமுங்க. பிரச்சனை எடுத்துக்கொள்ளல என்று சொன்னா எந்த இடத்துலயும் எதையும் வச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது? பிரச்சனை ஆகும், ஆக்குறாங்க. ஒரு எல்லா தரப்புலையும், முஸ்லீம் தரப்புலையும் ஆக்குறாங்க, கிறிஸ்துவ தரப்புலையும் ஆக்குறாங்க, இந்து தரப்புலையும் ஆக்குறாங்க. ஒரு பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசல் பக்கத்தில் கொண்டாந்து ஒரு கல்லை கொண்டுட்டு வேணும்னு ஒரு பிரச்சனை ஆக்கி அதை ஒரு விவகாரமாக்குறதுக்கு உள்ளவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இவன் போய் அவனுக்கு கொடிமரத்தை கொண்டுக்கிட்டு இவனு பண்றான். அப்ப எங்கேயுமே ஒரு மனித நேயங்கிறது மறைஞ்சு போய் ஏன் இதை நிலைநாட்டணும், ஓ இதை நிலைநாட்டணுங்கிற வெறி பிடிச்சி அலையிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமையானால் ஐயா கேட்கிற மாதிரியான காரியங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்பதான் நம்ம அண்ணன் தம்பியா வாழலாம். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி நம்ம அடிச்சுட்டு சாக முடியாது. நமக்குள்ள ரத்தம் சிந்துறது நல்லது கிடையாது. இதனால பிடிக்கலையா, வேணாம் விட்டுருவோம், இன்னொரு இடத்துல வச்சிருப்போம். நல்லது அந்த மனிதனுடைய மனப்பான்மை பொறுத்தது. இருந்தா நல்லது, இருந்ததனால் விவகாரம் வரும்னா வேணாம், விவகாரம் வராட்டி ரொம்ப நல்லது. விவகாரம் வரல என்று சொன்னா இருந்தா நமக்கு என்ன, இருக்கிறதுனால அது இருக்கு, இதுக்கு பக்கத்துல அது, அதுக்கு பக்கத்துல இது இருந்தா யாருக்கும் எந்த அப்செக்ஷன் இல்லை நினைக்கிறோம் வைங்களேன். நல்ல மக்கள் வாழ்றாங்க, இருந்துட்டு போகுது. பிரச்சனையை ஆக்குறானா வேணாம், எடுத்துட்டு போறோம், எதுக்கு அங்க வைக்கணும், வேற இடத்துல வச்சுட்டு போறது அப்படிங்கிறது அதுல உள்ள விவகாரம்.